குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் விருச்சிக லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3 மற்றும் 4க்கு அதிபதியாக வரக்கூடியவர். விருச்சிகம் செவ்வாயோட வீடு, சனிக்கு ஆகாத வீடு. இருந்தாலும் சனி அந்த விருச்சிகத்தோட சம்மந்தப்பட்டு குறிப்பாக சனியுடைய அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்து இருந்தால் அது நன்மையாக மாறிடும். மற்றபடி ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல ஆயுள் இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும் மனசில். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, அவங்கள தப்பாக நினைக்கிறது, இப்படி சந்தேக புத்தியெலாம் அதிகமாக இருக்கும். ஒரு தன்னை பற்றியே ஒரு தாழ்ந்த கருத்து வச்சுக்கிறது, தன்னை ஒரு இன்ஃபீரியராக நினச்சிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் சனி கொடுத்துருவார். சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களை கூட இவங்க கரெக்டான நேரத்தில் பண்ண மாட்டாங்க. நிறைய சந்தர்ப்பத்தை இவங்க வீணடைச்சிருவாங்க. அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தால் நிறைய பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இவங்களுக்கு தைரியமும் வந்துடும். சனி 2ஆம் இடமான குருவோட வீடு தனுசு இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு போதிப்பாங்க. குறிப்பாக உபன்யாசகர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு கொடுத்துரும். கோவிலில் வேலை செய்யக்கூடிய புரோகிதர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அமைப்பை நிறைய சாஸ்திரங்களை படித்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு போதனை பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். பேச்சு மூலிமா ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கும். குடும்பத்தோடரோட சில நேரங்களில் பிரிவுகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. ஆனால் ஆன்மீக பிரயாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதன் மூலிமா நல்ல பொருளாதார மேன்மையும் ஏற்படும். சனி 3ஆம் இடமான மகரத்தில் ஆட்சியாக இருக்கும்போது நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நல்ல கடுமையான முயற்சி எடுத்து வெற்றி அடைவாங்க. ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலன் இவங்களுக்கு கிடைக்காம போகும். ஒரு விஷயத்துக்கு 10 வாட்டி முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் 11ஆவது வாட்டி தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சி ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க விலையாக கொடுக்கக்கூடிய நேரமும் முயற்சியும் அது கணக்கு நம்ம பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அந்த சக்ஸஸுக்கு கடுமையான ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணிட்டு அவங்க விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிக ட்ராவல் விரும்புவாங்க, நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு கலைத்துறையில் நல்ல ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்பில்ட் டேலண்ட்னாலேயே நல்ல முயற்சி அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். சில நேரங்களில் தன்னுடைய சோம்பேறித்தனத்தாலேயே நிறைய வாய்ப்புகளையும் இழந்துருவாங்க. சனி 4ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நிலத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நிலத்தை வாங்கி விற்று நல்ல லாபம் பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸ்பேஸ் டெக்னாலஜி இதிலலாம் உங்களுக்கு வேலை